இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறப்ப கூட முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணல பாருங்களேன். என் நினைப்பு கூட உங்களுக்கு வரலைங்கிறப்ப நான் தான் எங்கேயோ தப்பா இருந்திருக்கேன்ல. இந்த 3 மாச காலம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தும் கூட என் நடவடிக்கை மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாங்கிற நம்பிக்கைய உங்களுக்கு தரலையோன்னு எனக்கு என் மேலேயே கோபமா இருக்கு. ஐயோ கதிர், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லைங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லையா இத்தனை எதிர்ப்பையும் மீறி உங்க வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்சிருப்பேன். இந்த உலகத்துல உங்களை தாண்டி நான் வேற யார் மேல நம்பிக்கை வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த இடத்துல நீங்க அப்படி நம்பிக்கை இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே சமாளிச்சுக்கிறீங்க. அப்ப புருஷங்கிற பேர்ல நான் எதுக்கு இருக்கேன் தானோ? புரியுது கதிர், அது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களை உதாசனப்படுத்தணும்ல இல்ல கதிர். நம்மள சமாளிக்க முடியற நிலைமையில இருக்கிறப்ப தேவையில்லாம உங்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்க வேண்டாங்கிற அக்கறை தான் அது. அதனாலதான் சொல்லல. இதுல என்னங்க டென்ஷன்? உங்களுக்கு என்னாச்சோங்கிற டென்ஷனையும் பதட்டத்தையும் விட உங்களுக்கு லேசான காயந்தான்னு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது நிம்மதி இல்லையாங்க? ஊருக்கு கணவன் மனைவியா இருந்தாலும் நமக்குள்ள நல்ல நண்பர்களா இருக்கும். அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தனோ ப்ளீஸ் அதையும் இல்லைன்னு ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு எப்படியோ, ஆனா உங்க மேல நான் நிறைய அன்பும் அக்கறையும் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க.